ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 17th March 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 111 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. கோல்டு, அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு, கிரிப்டோ எல்லாமே வந்து ரேலியை தான் சந்திச்சுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்லேயும் ஓரளவு பாசிட்டிவிட்டி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபால் ஆகி 21,800 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அதுக்கு கீழே போக முடியாமல் அதே இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 23,500 அந்த ரேஞ்சை தாண்டின அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். அது வரைக்கும் அது என்ன தான் ரேலி ஆனாலும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னஸில் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. 42 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஒரு 1 வீக்காக ஃபால் ஆகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்திங்கன்னா டாப் கெய்னஸில் வந்து செகண்ட் இருக்குது, 64 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. சைடு வேஸில் தான் இது மூவ் ஆகிட்டுருக்குது. ஒரு நாள் கீழே வருது, ஒரு நாள் மேலே போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அது கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து விப்ரோ இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. விப்ரோ வந்து ஒரு 2 வாரமாக வந்து சரிவை தான் சந்திச்சிட்ருக்குது. அப்புறம் பிரிட்டானியா பார்த்திங்கன்னா டாப் லூசஸில் செகண்ட் இருக்குது, ஒரு 53 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதோட சிஓ ரிசைன் பண்ணதுலேருந்து அது வந்து சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்திங்க அப்படின்னா 17வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. 4,488 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 6,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 27வது கண்டினியூஸ் டேவாக அவங்க வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு 4,500 கோடிக்கிட்ட வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய செல்லு. பட் இருந்தாலும் டிஏஎஸ் வந்து அதை விட அதிகமான அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மார்ச் அப்படிங்கிறதுனால அக்கௌண்டிங்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபினான்ஷியல் இயரோட அக்கௌண்டிங்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்லேயும் சரி, எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட பைலையும் சரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் 2 வாரம் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த இயர் எண்ட் ஆகிறப்போ ஓரளவு அவங்களோட பிஸ்னஸை வந்து பாசிட்டிவாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக சில பல பைகள் இல்லைன்னா செல்கள் நடக்கும். ஸோ அது வந்து மார்க்கெட்டை ரொம்ப வாலட்டைலாக வச்சுருக்கும். அதனால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஒரு 2 வாரத்துக்கு வந்து இந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் முடிஞ்சப்பறம் ஏப்ரல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு வழி கிடைக்கும். ஸோ அது பாசிட்டிவில் மூவ் ஆகுதா இல்லை இன்னும் நெகட்டிவ் சைடில் நோக்கி போக போகுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.